திமுக தலைவர் நிறுவனர் திரு அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். தமிழ்நாடு அரசு என்பது ஒரு மதசார்பற்ற அரசு. ஆனால் ₹1 கூட வாழ்க்கையில கோயிலுக்கு காசுபடாத கடவுள் மறுப்பாளர், நான் இந்து இல்லை என்று சொன்ன ஒரு அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு கோவிலில் காசு போட வேண்டிய அவசியம் என்ன? இங்க வாழ்க்கையில என்னைக்காவது கோவிலுக்கு போயிருக்கீங்களா? ஒரு சர்ச்சில் அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு இந்த தவச சோறு போட்டிருப்பியா? அரசு கட்டுப்பாட்டுல இல்ல. மசூதியில போடுவியா? முஸ்லீமும் கிறிஸ்தவனும் தெளிவா இருக்கான். அண்ணாதுரை யாருலன்னு கேட்பான். என் தாய் சமயத்தையும் என் கோவிலையும் என் தாய் மதத்தையும் யாராவது இழிவா பேசினா அவனை நான் மனுஷனா கூட மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்க பணம் என்பது பொது பணம் அல்ல, அரசாங்க பணம் அல்ல, ஆண்டவனுடைய பணம். ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவனும் தான் அந்த கோவிலுடைய உரிமையாளர். அண்ணாதுரை கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, சேகர்பாபு கிடையாது, உதயநிதி கிடையாது, கருணாநிதி கிடையாது. இன்னைக்கு அண்ணாதுரையுடைய தவசத்துக்கு சோறு போடுறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிச்சதுன்னு சொன்னா, நாளைக்கு கடவுளின் சொன்ன காட்டுமராண்டின்னு சொன்ன அந்த ஈவராவுடைய பெரியாருடைய நினைவு நாளுக்கு இறந்த நாளுக்கு சோறு போடுவானா இல்லையா? ராமனை கேவலமா பேசின கருணாநிதி பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு சோறு போடுவானா இல்லையா? 10 பேர் நீதியரசு சொல்றார். 10 பேர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையோடு போங்கன்னு சொன்ன போது அவர்களையும் சேர்த்து கைது செய்வேன்னு சொன்னது யாரு? கமிஷனர் லோகநாதன். அவர் தான் சொன்னாரு. ஆட்சியர் 144 பிறப்பிக்கிறாருன்னு சொன்னா இது சட்ட விரோதம். ஏன் இதே திமுகவுக்கு ஆதரவா, நாங்க அரசாங்கத்துக்கு ஆதரவா ஒரு நீதிபதி பேசிட்டாருன்னா அவரை நீங்க தூக்கி பிடிப்பீங்க, இல்லைன்னா தாக்குவீங்களா? நீங்க மிரட்டி பாக்குறீங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்து தமிழர் கட்சி நிறுவனர் அண்ணன் ராம ரவிக்குமார் அவர்களை அரங்கத்திற்கு வரவேற்று அவருடனான நேர்காணலை தொடரலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. தினமலர் திறந்த உடனே உங்களோட ஒரு இதுதான் பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி உங்களோட முகநூல் பதிவுலையும் கடைசியாக இருக்கிற பதிவு அதுதான். கோவில் காசில் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கீங்க. அது இன்னைக்கு அவசியம் தேவைதானா? கட்டாயம் தேவை. எப்பொழுதுமே சத்தியம் சுடும், எரிச்சல் ஊட்டும். புரியுதா? இன்னைக்கு பிப்ரவரி 3ஆம் தேதி திமுக தலைவர் நிறுவனர் திரு அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். நம்ம கிராமத்தை சொல்லணும்னா அவர் இறந்த நாள். இறந்தவர்களுக்கு நம்ம வீட்டிலலாம் பெரிய செத்துப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு படைப்போம். ஏலே தெவசம் வச்சிருக்கோம் வா அப்படின்னு சொக்காரம் பூரா கூப்பிடுவோம். அப்படி வருவான், அவனுக்கு சோறாக்கி போடுவோம். அது பேர் தெவச சோறு. என்ன சோறு? தெவச சோறு. இப்போ அண்ணாதுரை அவர்களுக்கு இன்னைக்கு நினைவு நாள். இன்னைக்கு திமுக கொண்டாடுது, அனுசரிக்குது, அதிமுக அனுசரிக்குது. அண்ணாவை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்களோ அவங்கெல்லாம் அவருக்கு கொள்கை வழிகாட்டியா வச்சிருக்கவங்கள கும்பிடட்டும், வணங்கட்டும், சோறு போடட்டும், நலத்திட்டம் கொடுக்கட்டும். ஆனாலும் ஒரு மதசார்பற்ற அரசு, தமிழ்நாடு அரசு என்பது ஒரு மதசார்பற்ற அரசு. எந்த மதத்தவர்களையும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சமமாக பாவிக்க வேண்டிய அரசு. இப்ப தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர் இருந்திருக்கிறாங்க. ஐயா உத்தமர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் இருந்திருக்கிறார். அரசியலில் நேர்மையாளர், புனிதன், அப்பழுக்கற்ற அரசியல்வாதி, ஊழலற்ற ஒரு யோக்கியன். அதே போல குமாரசாமி ராஜா இருந்திருக்கிறாங்க, பக்தவச்சலான் இருந்திருக்கிறாங்க. இப்படி பல பேரை நம்ம சொல்லலாம். எந்த முதலமைச்சருடைய பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ கோவில்களில் காசுபடாத இந்த அரசாங்கம். நான் இந்த அரசுல இதுக்கு முந்தைய அரசையுமே சொல்றேன். நான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கோவில்களில் அன்னதான திட்டம் தொடங்கினாங்க 2002 நான் நினைக்கிறேன். அதுல 2002 தொடங்கினது கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் பசியாரி போகணும். அது எந்த காசுல செலவு செஞ்சாங்கன்னா கோவிலுக்கு வரக்கூடிய காணிக்க படத்துல செலவு செய்யலாம். அது சட்டம் அனுமதிக்குது. இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் அனுமதிக்குது, அன்னதானம் கொடுக்கலாம். ஆனால் ₹1 கூட வாழ்க்கையில கோயிலுக்கு காசுபடாத கடவுள் மறுப்பாளர், நான் இந்து இல்லை என்று சொன்ன ஒரு அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு கோவிலில் காசு போட வேண்டிய அவசியம் என்னன்னு ஒரு கேள்வி இருந்தாலும், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அது யார் சொன்னது? அது திருமூலருடைய வாக்கு திருடியவர் அண்ணாதுரை. நான் சொல்றேன், இங்க வாழ்க்கையில என்னைக்காவது கோவிலுக்கு போயிருக்கீங்களா? பெரியாருடைய பேரனாக, பெரியாருடைய தம்பியாக, பெரியாருடைய பிள்ளைகளாகத்தான் நீங்க இருந்தீங்க. அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு தவச சோறு போடுறதுக்கு நான் ஆட்சேபிக்கிறேன் என் கோவில்ல. ஏன் அப்படின்னா, அண்ணாரிவாளைய காசுல போடு. நான் 2 கட்சியும் தான் சொல்றேன். யாரெல்லாம் இந்த திருக்கோவில் காசை எடுத்து அண்ணாதுரையுடைய தவசத்துக்கு சோறு போட்டுறாங்களோ அவங்களாம் எதிர்க்கிறேன். காரணம், கோவில் கட்டிய மன்னவர்கள் முன்னவர்கள் அவங்களுடைய பேரு எந்த இடத்துலையும் பெருசா குறிப்பிடல. 63 நாயன்மார் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கு சிறப்பு வழிபாடு கிடையாது. அதே போல ஆழ்வாருடைய தினங்களுக்கு திருநட்சத்திரத்துக்கும் சிறப்பு வழிபாடு அன்னதானம் கிடையாது. எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க ஒரு ஜீவோ போட்டிருக்காங்க சார்? எனக்கு கோபம் அதுதான். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட 40,000 கோவில் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒரு வருமானம் அதிகமா கொழிக்கக்கூடியது, செழிக்கக்கூடியது ஒரு 1000 கோவில் வச்சுக்கோங்க. பல கோவில்கள் சிதிலம் அடைஞ்சு போச்சு. கோவில் கட்ட மாட்டேங்கிறான்.
உடைஞ்சு போய் கிடக்கு, அழிஞ்சு போய் கிடக்கு, சிதைஞ்சு போய் கிடக்கு. அதை சீரமைக்கிறதுக்கு துப்பு இல்ல, விளக்கேற்றவே காசு இல்லாம, விளக்கேற்ற வழி இல்ல. ஆனால் 4000 கோவிலுக்கு நாங்க தான் கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி ரப்பர் ஸ்டாம்ப் ஸ்டிக்கர் விட்டது இந்த அரசாங்கம். அண்ணாதுரை வாழ்க்கையில 10 ரூபாய் காசு கோயிலுக்கு போட்டிருப்பாரா? இல்ல திமுக காரன் நீ போட்டிருக்கியா? பல கோவில்கள்ல ஒரு அந்த வஸ்திரம் இல்லையே சார். இன்னைக்கு என்ன ஜீவோ சொல்றாங்க தெரியுமா? முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞ அண்ணா நினைவு நாளை சிறப்பாக கொண்டாடணும், சிறப்பு வழிபாடு செய்யணும், அன்னதானம் போடணும், மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்லாம் பங்கேற்கணும். இது எந்த சட்டத்தில் இருக்கு? ஒரு மதசார்பற்ற அரசு என் கோவிலுக்குள்ள இருந்துகிட்டு அண்ணாத்துடைய திவசத்துக்கு நினைவு நாளுக்கு சோறு போடும் சொல்லக்கூடிய இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன், ஒரு சர்ச்சில் அண்ணாத்துடைய நினைவு நாளுக்கு இந்த திவச சோறு போட்டிருப்பியா? அரசு கட்டுப்பாட்டுல இல்ல. மசூதியில போடுவியா? முஸ்லீமும் கிறிஸ்தவனும் தெளிவா இருக்கான். அண்ணாத்துறை யாருலன்னு கேட்பான். அப்ப முஸ்லீமும் சர்ச்சும் அவனுடைய வருமானத்தை அரசாங்கத்துக்கு கொடுக்கல. அவன் நிர்வாகத்துல போய் அவன் வழிபாட்டு தலங்கள்ல போய் அண்ணாத்துறைக்கு சோறு போடுறதுக்கு உனக்கு சொல்றதுக்கு உரிமை இல்லை, தைரியம் இல்லை. ஊராவிட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையங்கிற மாதிரி அண்ணாத்துறையுடைய நினைவு நாளுக்கு ஏன் சோறு போடணும்? இப்ப நீங்க மன்னர்களை பத்தி பேசுனதுனால இந்த கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம். மன்னர்கள் எங்கேயுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்காம கோயில்களுக்கும் தமிழுக்கும் அவ்வளோ தொண்டாற்றி இருக்காங்க. பட் சமீபத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வந்து ஆரியர்களின் அடிமையா இருந்தாங்க, அது மட்டும் இல்லாம அவங்க தமிழுக்கு எதுவுமே செய்யலைன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை பத்தினா இவர் திராவிடருடைய அடிமை தானே அண்ணன் திருமாவளவன். இப்போ கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி மாண்புமிகு பாரத பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து ராஜேந்திர சோழனுக்கு பெருமைப்படுத்திய பொழுது மேடையில் உட்கார்ந்தார். ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ராஜேந்திர சோழனுக்கும் ராஜராஜ சோழனுக்கும் சிலை அமைப்போன் பிரதமர் சொன்ன பொழுது நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் சொன்னவர் யார்? திருமாவளவன். தேர்தல் வருது இல்லை இப்போ, இது தேர்தல் வாயா? அன்னைக்கு பேசுனது என்ன வாய்? சரி, இன்னைக்கு தமிழ் மன்னர்களை வந்து ஆரியர்களுக்கு அடிமையாக இருந்தா பிராமணர்களுக்கு அடிமையா இருந்துன்னு சொல்லக்கூடிய நீங்க எந்த மன்னர்கள் கட்டிய கோயில அரசாங்கம் வச்சுக்காதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன்டா மன்னவன் கட்டின கோயில் தானே? ஒரு திராவிடன், ஒரு திமுக காரன், ஒரு அண்ணா அதுரை ஒரு கோயில் கட்டிருக்கானா? எங்கள் மன்னவர்கள், எங்கள் முன்னவர்கள் கட்டிய கோவிலை உண்டு கொடுக்கக்கூடிய வண்டுகளாக, நண்டுகளாக, அட்டப்பூச்சி மாதிரி நீங்க இருந்துட்டு வருமானத்தை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அந்த ஆரிய அடிமை பிராமண கைக்கூலிகள் கட்டிய கோயிலை ஏன்டா வச்சிருக்கீங்க? இது சாதாரண எளிய பக்தருடைய கேள்வி சார். திருமாவளவன் நான் ஆரம்பத்தில் சொல்லக்கூடிய சந்தர்ப்பவாத அரசியல்வாதி, பச்சோந்திக்கு அவர் வழிகாட்டி, ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். இன்னைக்கு தமிழ் மன்னர்களை ஒரு விமர்சனம் பண்ணி பேசக்கூடிய அவசியம் ஏன் வந்துச்சு? இவர் மாதிரி எத்தனை பேரை பார்த்தாச்சு, எத்தனை பேர் பார்த்தாச்சு. அப்ப என்ன வேணாலும் பேசலாம் இந்து சமயத்தை, எங்க மன்னவர்களை பேசலாம்னு சொல்லக்கூடிய அந்த பயமற்ற தன்மை தான் அவனுக்கு வாய் துடுக்க பேச வைக்குது. தமிழ் மன்னர்களையும் தமிழர்கள் கட்டிய அந்த கோவிலையும் கேவலமாக பேசிய இந்த திருமாவளவன் எல்லாம் நான் ஒரு ஜீவனா கூட நான் பார்க்கல. இதுல நீங்க உங்க பதிவுல முக்கியமா நீங்க அதாவது தினமலர்ல வந்த ஆர்டிகிள்ன்றதை தாண்டி நீங்க எழுதியிருக்கிறதுல என்ன எழுதியிருக்கீங்கன்னா, காந்தி நினைவிடத்தில் கோட்சேவி நினைவு நாளில் அன்னதானம் அப்படின்னு ரெண்டையும் ஒப்பிட்டு இருக்கீங்க. அன்னதானம் அதாவது அண்ணா பிறந்த நாளைக்கு வந்து கோயில்கள்ல சோறு போடுறதும் இதுவும் ஒண்ணுன்ற மாதிரி. இவ்வளவு கடுமையான நான் மீண்டும் சொல்றேன், சத்தியம் சுடும் எரிச்சல் ஊட்டும். அண்ணாதுரை நீங்க மதிக்க தகுந்த பெரிய ஆளுமை, அறிஞர் அண்ணான்னு கூட வச்சுக்கோங்க, பேரறிஞர் கூட வச்சுக்கோங்க. ஆனால் அதே அண்ணா காஞ்சிபுரத்தார் ஈவேரா குறித்து பேசியதெல்லாம் இன்னமும் பதிவுல தான் இருக்கு. ஈவேரா திமுக காரன் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி பதிவு இருக்கு தெரியுமா? அண்ணாதுரை என்னெல்லாம் பேசினாங்க, என்ன வாயில நான் சொல்ல விரும்பல, அதை சொன்னா அது வந்து நான் டெட்டால் ஊத்திய வாயை கழுவணும். ஆனால் என் தாய் சமயத்தையும் என் கோவிலையும் என் தாய் மதத்தையும் யாராவது இழிவா பேசினா அவனை நான் மனுஷனா கூட மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீங்க சொல்லக்கூடிய இந்த அண்ணா உங்களுக்கான கொள்கை வழிகாட்டி, என் கோவில்ல தவச சோறு போடுறையில அந்த அண்ணா சொன்ன பொன்மொழிகள் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த அண்ணா 4 தலை சாமிகள், 3 கண் சாமிகள், 3 தலை சாமிகள், 1000 கண் சாமி, 6 தலை சாமி, ஆனைமுக சாமி, ஆலிவாய் சாமி, பருந்தேறும் சாமி, காளை ஏறும் கடவுள், காக்காய் மீது பறக்கும் கடவுள், தலை மீது தையலை தாங்கி நிற்கும் தெய்வம், ரிஷி பத்னிகளிடம் ரசம் அனுபவிக்க நடுநிசையில் போகும் தெய்வம் என்று புராண அட்டவணைகளிலே உள்ளனவே. நாம் இந்து என்று கூறிக்கொண்டால் இவர்களை நமது தெய்வங்கள் என்று ஒப்புக்கொண்டு தொழ வேண்டும். சொன்னது யாரு? உங்க அண்ணா. இந்த செய்தியை கேட்டால் உலக நாகரீக மக்கள் நம்மளை நீக்ரோக்களை விட கேவலமானவர்கள் ஆக்கிடுவாங்க. சொன்னது அண்ணா. இந்த ஆபாசத்தை தலையில தூக்கிட்டா வச்சுட்டு போக முடியும்னு கேட்ட மனுஷன் அண்ணாதுரை. இப்படி சொன்னவனுக்கு நீ எதுக்கு கோயில்ல சோறு போடுற? அப்புறம் சொல்றாரு சார், என்னெல்லாம் சொல்ற, ரொம்ப அநியாயமா இருக்கு. நீங்க பெரிய புராணம்னு சொல்றோம், கம்பராமாயணத்தை கொளுத்துவோன்னு சொன்னாரு. தீ பரவட்டுன்னு பேசிய அந்த தீய சக்தி தான் அண்ணாதுரை. தீ பரவட்டுன்னு கூட இப்போ தம்பி ஒரு நடிகர் கார்த்திகேயன் படம் எடுத்து பாருங்க, தீ பரவட்டுன்னு நான் கூட என்னமோ தீ வைக்க போறாங்கன்னு நினைச்சேன்.
கடைசியில் அது அங்க தில்லியில போய் பரவிருச்சு. இவன் பூரா எதிர்க்கிறான். எதிர்த்தவன் அங்க போன மோடிஜி, ஐஏஜி, நமஸ்கார்ஜி, குஷிஜின்ட்டு அவங்க அங்க சரண்டர் ஆயிட்டான். இவர்கள் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் மட்டுமல்ல சார். அவர் சொல்றார் இன்னொன்னு, இந்து மதம் என்பதிலே உள்ள கடவுள் முறை, சமுதாய முறை, மத கதை முறை, மக்கள் வாழ்க்கை முறை ஆகியவற்றை அலசி பார்த்த பிறகு யாருக்குத்தான் தன்னை ஒரு இந்து என்று சொல்லிக்கொள்ள தோணும்? சொன்னவன் யாரு? அண்ணாதுரை. அப்புறம் சொல்றாரு சார், இந்து என்று கூறிக்கொள்ள மனம் இடம் தருமா? பாம்பை எடுத்து படுக்கையில் விட்டுக் கொள்வாரா? விஷத்தை எடுத்து உணவில் சேர்ப்பாரா? வீதி குப்பையை வீட்டுக்குள் கொண்டு போய் சேர்ப்பாரா? மதி துளங்கும் விஷயங்களை விட்டு மதிகெடுக்கும் கற்பனைகளை அழுவாரா? மீள மார்க்கம் தேடுவதை விட்டு மாள வழி செய்வாரா? விடுதலைக்கு பிறகு பிறந்த பின்னர் அடிமை முறைச்சீட்டில் கையெழுத்து போடலாமான்னு சொல்லி இந்து மதத்தை பற்றி கேவலமாக பேசிய ஒரு மனுஷன், கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் ஒழிக்கன்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சமாவது வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணம் இருந்தா இந்த திமுக காரன், இந்த திமுக அரசாங்கம் அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு என் கோவில்ல பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்டியல் பணத்தை எடுத்து சோறு போடுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு கேட்கிறேன். மாண்புமிகு நீதியரசர் KM சுப்பிரமணியம் அவர்கள் நான் கொடுத்த வழக்கில் சொன்னார், டெம்பிள் ஃபண்ட் வந்து கோவிலுடைய வளர்ச்சிக்கு தான். பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய காணிக்க பணம் என்பது பொது பணம் அல்ல, அரசாங்க பணம் அல்ல, ஆண்டவனுடைய பணம். ஆலயங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவனும் தான் அந்த கோவிலுடைய உரிமையாளர். அண்ணாதுரை கிடையாது, ஸ்டாலின் கிடையாது, சேகர்பாபு கிடையாது, உதயநிதி கிடையாது, கருணாநிதி கிடையாது. இன்னைக்கு அண்ணாதுரையுடைய தவசத்துக்கு சோறு போடுறதுக்கு இந்த அரசாங்கம் அனுமதிச்சதுன்னு சொன்னா, நாளைக்கு கடவுளின் சொன்ன காட்டுமராண்டின்னு சொன்ன அந்த ஈவராவுடைய பெரியாருடைய நினைவு நாளுக்கோ இறந்த நாளுக்கு சோறு போடுவானா இல்லையா? ராமனை கேவலமா பேசின கருணாநிதி பிறந்த நாளுக்கு நினைவு நாளுக்கு சோறு போடுவானா இல்லையா? இதனால தான் நான் எதிர்க்கிறேன். கோவில் காசு என்பது இறைவன் இரவிக்கு வளர்ச்சிக்கு, கோவிலுக்கு. ஆனால் இந்த அரசாங்கம் பதவியேற்ற பிறகு 4.5 ஆண்டு காலம், இன்னும் ஒரு அமாவாசை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. பல கோவில்களுடைய இருப்பு படத்தை காலி செஞ்சிருக்கு. கட்டிடங்கள் கட்டுகிறோம், கமிஷனை வெட்டுகிறோம், வணிக வளாகம் கட்டுகிறோம், கல்யாண மண்டபம் கட்டுகிறோம் என்கின்ற பெயரில் பல ஆயிரம் கோடியை இருப்ப காலி பண்ணி இருக்கிறாங்க. விதை நெல் அவுச்சு தின்னுபுட்டு விதைக்கு எங்கடா போவீங்க? இந்த அரசாங்கம் கோவிலுடைய வருமானத்தை எடுத்து ஏன் கட்டடம் கட்டுற? இடிஞ்சு போன கோவில் எத்தனை இருக்கு, அதை கட்டினியா நீ? ஏன்னா 4000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிட்டேன்னு சொல்லி நீ பெருமை பீத்திக்கிறிய. எத்தனை கோவில் கட்டுறதுக்கு அரசாங்கம் காசு கொடுத்து சொல்லுங்க சார்? கோயில் பணம் தான். கோயில் பணம் கூட கிடையாது. நீங்க ஒரு உபயதாரர், நான் ஒரு உபயதாரர், இப்படி பல பேர்கிட்ட டோனர் வாங்கி அதுல காசு கோயிலை கட்டிட்டு இந்த கோவிலுக்கு ஒத்த பைசா சல்லி காசு கொடுக்காத ஸ்டாலின் பேர் கல்வெட்டில் வரும், சேகர்பாபு பேர் வரும், அதிகாரிகள் பேர் வரும், கட்சிக்காரன் பேர் வரும். நீங்களும் நானும் காசு கொடுத்தோம்னா உன் பேர் என் பேர் போடக்கூடாதுன்னு எழுதி வைப்போம். இதுதான் அறநிலையத்துறை. இப்படி இருக்கு. நான் இந்த அறநிலையத்துறை நான் என்ன சொல்றது? இதெல்லாம் உண்மையாகவே இருந்தாலும், உண்மைதான், உண்மையாகவே சொல்லாதீங்க, திமுக கார மாதிரி பேசாதீங்க, உண்மை. அப்படியாக இருந்தாலும் கூட சார், நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திமுக நீங்கள் இப்போ சொன்னதுபடியே திமுக அரசை அகற்றணும். அதுதான் இப்போ பிரதானம். அதற்கு ஒரு பெரும் சக்தியா இன்னைக்கு நீங்க எந்த கட்சி சார்பு இல்லாம இருந்தாலும் கூட பாஜக உட்பட பெரும் சக்திகள் ஒன்னா சேர்ந்து என்டிஏ கூட்டணியில ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழகத்துல. அப்படி இருக்கிற பட்சத்துல என்டிஏ கூட்டணியில தமிழகத்தில் முக்கிய கட்சியா இருக்கிற அதிமுகவும் கொண்டாடுற ஒரு தலைவரா இருக்கிறாரு அண்ணாதுரை. அதாவது நீங்க பேசுறது உண்மை அப்படின்னா கூட நான் என்ன சொல்றேன், எல்லா நேரத்திலையும் உண்மையை பேசணும்னு அவசியம் இருக்குதா? இந்த அரசியல், இந்த சூழல் நமக்கு தேவையான ஆட்சி அமைறதுக்கு கொஞ்சம் அமைதி காத்திருக்கலாமா? இல்லை சார், நான் கூட்டணி என்பது எல்லா கட்சியும் கொள்கையோடெல்லாம் கூட்டணி கிடையாது. இது தேர்தல் நேர கூட்டணி. அது திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த கூட்டணியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு கட்சியும் கொள்கை சமரசம் எல்லாம் கிடையாது. இங்க சீட்டு சமரசம் தான். உனக்கு 100 சீட்டா, எனக்கு 70 சீட்டா, எனக்கு 50 சீட்டா, 30 சீட்டா, இப்படித்தான். எல்லா கொள்கையும் எல்லாரும் ஒத்து போய் எந்த கூட்டணியும் கிடையாது. முரண்பாடுகளோடு இருந்தாலும் இந்த அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுமா? கிராமத்துல சீரகம், கடுகு, உப்பு எல்லாம் போட்டு வைப்போம். 6, 10, 5 டப்பா இருக்கும், ஆனால் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கும். புரியுதா? இது அஞ்சரை பெட்டி. அது மாதிரி 5 கட்சி இருக்கும், ஆனா ஒரு கூட்டணியில் இருக்கும். அந்த கூட்டணி தேர்தல் நேர கூட்டணி. ஆனா நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க சீர்தூக்கி பாருங்க. சரி, அண்ணாதுரையுடைய நினைவு நாளுக்கு நீங்க சோறு போடுங்க அப்படின்னு ஒரு பேச்சுக்கு ஆதரிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்து கோயில் நிர்வாகத்தை நீ வச்சிருக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மசூத் நிர்வாகத்தை எடுத்துக்க, சர்ச்சு நிர்வாகத்தை எடுத்துக்க, HRNC மினிஸ்டர் மாதிரி முஸ்லீம் அறநிலையத்துறைன்னு ஒன்று வையே, கிறிஸ்தவ சமய அறநிலையத்துறைன்னு வையே, அந்த வருமானத்தை எடு, அங்கேயும் சோறு போடியா. ஒரு காசு உங்க வராது. உங்க பணம் உங்க பணம், எங்க பணம் உங்க பணமா? என்ன லாஜிக் சார் இது? நாங்க அமைதி காக்க வேண்டிய விஷயத்துல அமைதி காப்போம், எதிர்க்கக்கூடிய விஷயத்துல எதிர்ப்போம். இது கொள்கை ரீதியான விஷயம். எங்க கடவுளுக்கு இல்லாத காசு, எங்கள் கடவுளுக்கு பயன்படாத காசு, கடவுள் இல்லை என்று சொன்ன வம்சாவளி, அந்த வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய அண்ணாதுரையுடைய தேவசத்துக்கு எப்படி சார் சோறு போடுவோம்?
அப்போ மக்கள் நீ உண்டியல்ல காசு போடாதுன்னு தான் சொல்லுவேன். சார் நாளைக்கு திமுக ஹெச்ஆர்சி கோயில் இதுக்கு ஒரு 500 கோடி டெபாசிட் பண்ண சொல்லுங்க. வருஷத்துல ஒரு நாள் நல்லா தரைக்கு சோறு போடுவோம் சார். உங்க பிறந்த நாளுக்கு ஒரு 10,000 ரூபா கட்டினேன்னு சோறு போடலாம். அந்த வருஷத்துல ஒரு 5 லட்ச ரூபா கட்டினீங்கன்னா வருஷம் அந்த வட்டி பணத்துல கட்டலாம். அது மாதிரி திமுக ஒரு 500 கோடியை டெபாசிட் பண்ண சொல்லுங்க. செஞ்ச பாவத்துக்கு அது புண்ணியமா போகும்ல. ஆனா நேத்து நடந்த அந்த நீதிமன்றத்தில் நடந்த வழக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்க தான் மேல்முறையீடு மறுபடியும் போயிருந்தீங்க. அதாவது டிசம்பர் 1ல வந்த தீர்ப்பை 3ஆம் தேதி நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றலை அப்படின்றதுக்கு மதுரை மாவட்ட கலெக்டர் சொன்ன காரணங்கள் 144 போட்டது அப்படின்னு மதுரை மாவட்ட கலெக்டர், ஆணையர், துணை ஆணையர், கோயிலோட பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதை பற்றி ரொம்ப மனசு வலிக்குது சார். மன்னிப்பு கேட்டதுனாலயா? மன்னிப்பு கேட்டது அதெல்லாம் ஒரு புறம் வச்சுப்போம், அதெல்லாம் தூர தள்ளுவோம். நாங்க கேட்டது கார்த்திகை தீபத்தூண்ல தீபம் ஏற்றணும், வழக்கு தொடுத்தோம், வாத பிரதிவாதங்கள் முன் வச்சோம், இந்த கோவில் நிர்வாகத்துக்கு உரிய உரிமையை மீட்டு கொடுத்தோம். உங்களுக்கான சொத்துல உங்களுக்கு உரிமை இருக்கு, உங்களுடைய ஆளுமையை செலுத்துங்க, நான் வாங்கி கொடுக்குறோம். நான் கோவிலுக்கான ஒரு பக்தன். கோவில் நிர்வாகம் செய்ய வேண்டிய விஷயத்தை நாங்கள் நினைவூட்டி உங்களுக்கு உரிமை பெற்று கொடுக்குறோம். 1997 தர்கா காம்பவுண்ட் இருந்து தள்ளி 15 மீட்டர் தள்ளி எங்க வேணாலும் தீபம் ஏற்றலாம். கோவில் நிர்வாகம் செய்யணும், தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றாத பட்சத்தில் பக்தராகி இருக்கக்கூடிய யார் வேண்டுமானாலும் ஏற்றலாம் அப்படிங்கிற உத்தரவு. இந்த விஷயத்தை நாங்க எழுதி அனுப்புறேன். கோவில் அந்த தீபத்தூண்ல கட்டையை வச்சு கட்டினது யாரு? கோவில்ல திருக்கோயிலுடைய அந்த தூணை வந்து சர்வே கல்லுன்னு சொன்னது யாரு? இது எல்லக்கல்லுன்னு சொன்னது யாரு? இது தீபத்தூண் இல்ல ஆனா சமணர்கள் படிச்சாங்கன்னு சொன்னது யாரு? கோவில் நிர்வாகம் தானே சார். எல்லா ஆதாரங்களும் வச்ச பிறகு ஆய்வுக்கு உட்பட்ட பிறகு தனியரசு உத்தரவு பிறப்பிச்சார். டிசம்பர் 1 தீர்ப்பு வந்துச்சு. ஆனா மதுரை கலெக்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கணுன்ற உள்நோக்கம்லாம் இல்ல, அன்னைக்கு ஒரு மத கலவரம் வர்றதுக்கான ஒரு ஆபத்தான நிலை சூழலை உருவாக்குன்னு நீங்க தானே சார். நாங்கள் காரணமா? நான் சட்டத்தை மதிக்கிற சட்டத்தின் பிள்ளை சார், அம்பேத்கருடைய பிள்ளை நான். நீதிமன்றம் உத்தரவு சொல்லுச்சு கோயில் நிர்வாகம் தீபம் ஏத்துங்கன்னு சொல்லி, நீங்க உபே பண்ணீங்களா? நான் 1ஆம் தேதி வந்த உடனே 2ஆம் தேதி மனு கொடுக்குறேன் சார், ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுக்குறேன். ஏன்னா நீங்க ஆன்லைன்ல வர்றதுக்கு தாமதமானு போய் சொல்வீங்க தெரியும். ஆனால் டிசம்பர் 1ஆம் தேதி 2025 வந்த உத்தரவை அந்த கோவிலுடைய செயல் அலுவலர் திரு யக்ஞ நாராயணன் அவர்கள் அங்க கோவில்ல ரெசுலேஷன் பாசக்கூடிய தீர்மான புத்தகம், எப்பொழுதுமே கோவில் நிர்வாகத்துல கோர்ட்ல சொன்ன வார்த்தை எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸருக்கு நோ பவர், அவர் அதிகாரம் இல்லாத நபர்னு சொன்னாங்க. நான் எழுதி அனுப்பியது தவறுன்னு சொன்னாங்க, ராங் பர்சனுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கோர்ட்ல வாதிட்டாங்க. அந்த யக்ஞ நாராயணன் என்கின்ற ஒரு அதிகாரி அறங்காவலர் குழுவுக்கு எழுதி வச்சுட்டார். 2, 3 கையெழுத்து போட மறுத்தது திமுக அமைச்சர் மூர்த்தியினுடைய ரொம்ப செல்வாக்கு மிக்க நபராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவருடைய மனைவி, அந்த கோவிலுடைய அறங்காவலர். அவங்க கையெழுத்து போட்டு 3ஆம் தேதி தீபம் ஏற்றுறதுக்கு என்ன கேடு வந்துச்சு? நான் 2ஆம் தேதி மனு கொடுக்குறேன், ஜட்ஜ்மெண்ட் காப்பியை. 3ஆம் தேதி நெய் எல்லாம் கொடுக்குறேன், 10 லிட்டர் நெய், 20 மீட்டர் துணியெல்லாம் கொடுக்குறேன். ஏன்னா அது வாங்க கூட காசு இல்லைன்னு சொல்லுவீங்கல்ல. இதெல்லாம் நடந்தும் நீங்க தீபம் ஏற்றாதனால தான் நான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போனேன். நேற்று ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நாங்கள் தீபம் ஏற்ற போய் அன்னைக்கு எங்களை மறுச்சு அத்தனை பக்தர்களையும் ரொம்ப கேவலமா பேசிய கமிஷனர் லோகநாதன் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கையில் வண்டியில் ஏற்றுன்னு சொன்னது யாரு? 10 பேர் நீதியரசர் சொல்றார், 10 பேர் மத்திய தொழில் பாதுகாப்பு படையோடு போங்கன்னு சொன்ன போது அவர்களையும் சேர்த்து கைது செய்வேன்னு சொன்னது யாரு? கமிஷனர் லோகநாதன். அவர் தான் சொன்னாரு. ஆட்சியர் 144 பிறப்பிக்கிறாருன்னு சொன்னா இது சட்ட விரோதம். ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியுடைய உத்தரவுக்கு அந்த உத்தரவை விட ஒரு மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் அதிகாரமிக்க கலெக்டர் உத்தரவுனா பெருசு கிடையாது. அடுத்த நாள் அந்த உத்தரவு கலெக்டர் போட்ட 144 கிராஷ் ஆகுது. அப்போ அனுமதிச்சிருக்கணுமா இல்லையா? 10 இந்துவுக்கு உரிமை கட்டம், 5 இந்துவுக்கு உரிமை கட்டம், 144 போட்டதுனால 3 இந்துவுக்கு உரிமை கட்டம், ஒத்த இந்துவுக்கு உரிமை கட்டம், மொத்த இந்துவுக்கு உரிமை இல்லைன்ட்டான். ஆனா இந்த மேல்முறையீடுன்றது சட்டத்துல இருக்கிற ஒரு வாய்ப்பு, உரிமைன்னு சொல்லலாம். ஆமா, அதாவது நம்மளுக்கு அதாவது திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏத்தணுன்றதுக்கு சார்பா நீதி வந்திருக்கு. நிச்சயமா 2024 நடக்கும் அப்படின்னு முருகபக்தனா நானும் நம்புறேன். பட் கொஞ்சம் தவறா நினைச்சுக்க கூடாது, கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பாருங்க. அந்த தீர்ப்புல திருப்பரங்குன்றம் தீபத்தூண்ல தீபம் ஏற்றக்கூடாதுன்னு தீர்ப்பு வந்தா நம்ம மேல்முறையீடு போயிருப்போம் தானே? ஆமா, அது மாதிரி தானே இது அவங்களோட சட்டம். அதுதான் சார், அவங்க 2 நபர் அமர்வுக்கு டிவிஷன் பெஞ்சுக்கு போச்சுல, அதுவும் உங்களுடைய மேல்முறையீடு என்னாச்சு? தள்ளுபடியாச்சு சார். என்ன வேணா தீர்ப்பு வரட்டும் சார், சட்டத்துடைய வாய்ப்பு நம்ம மேல போவோம், அப்பீல் போவோம். ஆனால் ஒரு நீதியரசர், தனி நீதியரசர் ஐயா GR சாமிநாதன் கொடுத்த உத்தரவை நீங்கள் விமர்சிக்கலாம். நீதிபதியை விமர்சனம் செய்வதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையாது, உரிமை கிடையாது.
ஜி.ஆர். சுவாமிநாதன் ஐயா அவர்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த முருக விரோதிகள் இந்தி கூட்டணி திமுக கூட்டணி எம்பிக்கள் கையெழுத்து போட்டு பாராளுமன்றத்தில் போய் நீக்கணும்னு சொன்னீங்கல்ல, இருநபர் அமர்வுல தனி நீதியரசர் கொடுத்த உத்தரவை உறுதி செய்தது, தமிழ்நாடு அரசு தொடுத்த மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்தது. அப்படின்னா ஒரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுக்கு எதிராக கையெழுத்து வாங்கிய இந்த இந்தி கூட்டணி ஆட்கள், திமுக கூட்டணி ஆட்கள் இரு நீதிபதிகளுக்கு எதிராக கையெழுத்து வாங்கினாங்களா? கையெழுத்து வாங்கணும்னு சொல்லல. நீ நீதிபதியா நான் நீதிபதியா பார்க்கிறேன், நீ நீதிபதியை சாதிபதியா நீ பார்க்கிற. நேத்து கூட ஹரி பரந்தாமன் என்கின்ற முன்னாள் நீதிபதி நீதித்துறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிபதிகளும் என்னென்ன சமூகம்னு பேசுறாரு. அப்ப சாதிகளை ஒழித்து விட்டோம், இது பெரியாருடைய மண்ணு, அண்ணாத்திர மண்ணு அப்படின்னு நீ பேசுற. எங்க ஒழிச்சிருக்க சாதிய? மேடைகள்ல சாதிகளை ஒழிச்சிட்டு நெஞ்சத்துல வஞ்சத்தோடு சாதிகளை தூக்கி பிடிக்கக்கூடிய ஆட்கள் தான் நீங்க. எவ்வளவு பேச்சு சார் ஒரு நீதியரசருக்கு எதிராக? ஏன் இதே திமுகவுக்கு ஆதரவா, நாங்க அரசாங்கத்துக்கு ஆதரவா ஒரு நீதிபதி பேசிட்டாருன்னா அவரை நீங்க தூக்கி பிடிப்பீங்க, இல்லைன்னா தாக்குவீங்களா? நீங்க மிரட்டி பாக்குறீங்களா என்பது சாதாரண ஒரு மக்களுடைய கேள்வியா இருக்கு சார். இப்ப இரு நீதிபதிகள் சொல்லிட்டாங்க, அரசாங்கம் தொடுத்த மேல்முறையீடு தள்ளுபடி ஆயிப்போச்சு. ரகுபதி என்ன சார் பேசுறாரு? சட்ட மந்திரி சுடுகாட்டோட ஒப்பிடலாமா சார்? நீ மக்கள் பிரதிநிதி தானே, மக்களுடைய உணர்வை மதிப்பளிக்க வேண்டிய ஆள் தானே. எவ்வளவு கேவலமா பேசுறீங்க, நீதிபதியை கேவலமா பேசுறீங்க, என் முருக கடவுளை கேவலமா பேசுறீங்க. முருகனுக்கு 2 பொண்டாட்டிங்கிறதுக்காக 2 இடத்துல தீபம் ஏற்ற முடியாது. உன் தலைவனுக்கு வேணா 2 பொண்டாட்டி இருக்கான், பேசலாமா? ஏன் கோயில் காசுல ஃபீஸ் வாங்கிட்டு பேசுறதுக்கு உனக்கு நாக்குல ஏதாவது இருக்கான்னு கொஞ்சமாவது ஈர வேணாம்? இது அனுமதிக்குது இந்த அரசாங்கம். பிற மத கடவுள்களை நீங்க தூஷிக்க முடியுமா சார்? நிந்தனை செய்ய முடியுமா சார்? இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன், நாங்க மேல்முறையீட்டுக்கு போவேன், நாங்க மேல்முறையீட்டு போயிட்டோம், கேவியட் போட்டு வச்சிருக்கோம். வா, இந்த அரசாங்கம் அங்கே வரட்டும். ஐநா சபையினுடைய திகேக்கு நீதிமன்றம் போனாலும் ஐயா ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவு தான் சரி என்று சொல்வார்கள். சரியானாலும் போயிருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு நான் நீதிமன்ற நடவடிக்கையை நான் எது வேணாலும் எதிர்கொள்வேன் சொல்லி பேசிய அந்த கமிஷனர் ஏன் மன்னிப்பு கேட்கிறாரு? இனிகோ திவ்யன் மிஸ்டர் டிசி அவர் ஏன் மன்னிப்பு கேட்கிறாரு? மன்னிப்பெல்லாம் நீங்க எனக்கு வலிக்குது சார் சொன்ன ஏன் தெரியுமா? இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றி இருந்தால் மதுரையில ஒரு உயிர் போயிருக்குமா சார்? பூர்ணச்சந்திரன் ஒரு இளைஞருடைய உயிர் போயிருக்குமா சார்? எங்களை கைது செஞ்சீங்க, எங்களை மறிச்சீங்க, எங்களை அரெஸ்ட் பண்ணீங்க, அதெல்லாம் தூக்கி ஓர வைப்போம். இறந்து போன அந்த பூர்ணச்சந்திரனுடைய உயிருக்கு, அந்த ஆன்மாவிற்கு என்ன பதில் சொல்ல போற? செத்தவனை திருப்பி கொடுத்துவியா உன் மன்னிப்பு? அவன் செத்த 2 பிள்ளைகளுக்கு வருமாயா அவன் மன்னிப்பு? இறந்து போன பெத்தவனுக்கு எதிராக போய்மாயா உங்க மன்னிப்பு? மன்னிப்பு. ஆனா ஜாதி மதம் அப்படின்றது இப்போ இந்துக்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதி தான். ஒரு உதாரணமாகவே சொல்கிறேன். இப்போ இந்துக்கள் ஒற்றுமையாக நிற்கிற ஒரு இடத்துல ஜாதின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு லைட்டாக ட்ரிகர் பண்ணிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணிட முடியும். அதை பற்றின ஏன்னா அதை தான் எப்போதுமே இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கிராமத்துலேருந்து வரேன், கிராமத்தில் ஒரு திருவிழா பாரு, என் ஜாதி பிள்ளைய இன்னொரு ஜாதி பையன் பார்க்குறான் அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்தாலே அங்கே மதம் அடிபட்டு போயிடுது, இந்துன்ற உணர்வு அடிபட்டு ஜாதி பிரதானமாக வந்துடுது. சமீபத்தில் இந்த திருப்பரங்குன்றத்தை டைவர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஒரு பத்திரிகையாளர் மூலமாக யூஸ் பண்ணது காமராஜரை இழிவுபடுத்தி அது ஒரு ஜாதி விஷயமா அதை ஹைலைட் பண்ணிட்டோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக போயிடுன்ற ஒரு முயற்சி கூட நடந்தது. அதனால இந்த ஜாதின்றது இந்து மதத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு அநீதி மாதிரி தானே இருக்குது. உங்க பார்வை சாதி என்பது ஒரு சமூக கட்டமைப்புக்கு தேவைன்னு நான் சொல்லுவேன். நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் எல்லா சமூகத்திற்கும் சரியான மதிப்பு இடம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த உடல்ல எல்லா பாகங்களும் முக்கியம்தான். தலை நான் மேலே இருக்குங்கிறதுக்காக கால் இல்லைன்னு நடக்க முடியாது, புரியுதுங்களா? எல்லா சமூகமும் இணக்கமாக தான் இருந்தோம். ஒரு கோயில் திருவிழாவில் வருதுன்னா எல்லாரும் சேர்ந்தா இருக்கிறோம். ஆனால் இந்த சாதிய பிரச்சனையை தங்களுடைய அரசியல் சுயநலத்திற்காக இப்போ நீங்க யாரையெல்லாம் சாதிய தலைவர்களாக சித்தரிக்கிறீங்களோ அவங்க யாரும் அவங்க சாதிக்காக பாடுபடாத மனிதர்கள். தேவர் அந்த சமூகத்துக்கு பாடுபட்டார் ஐயா. வாவு சிதம்பரனார் பிள்ளைமார் சங்க தலைவரா? அப்படி ஆக்கிட்டாங்கல்ல. சாதித்த தலைவர்களை எல்லாம் சாதிய தலைவர்களாக மாற்றிய அந்த எண்ணத்தை உருவாக்கியது இந்த திராவிட இயக்கங்கள் தான், புரியுதா? எல்லா ஜாதியும் எடுத்தீங்கல்ல, ஜிடி நாயுடுக்கு ஏன் எடுக்கல சொல்லுங்கய்யா? வாவு சிதம்பரம் பிள்ளை எடுத்தீங்க, பசுமன் முத்துராமலிங்க தேவர் எடுத்தீங்க, இங்கிட்ட என்னென்னமோ சமுதாயத்தை நீங்க ஜாதி எடுத்தீங்க. கேட்டா சாதியற்ற சமூகம் படைக்கணும்னு சொன்னீங்க. அப்புறம் இந்த சுபவி வெள்ளமிச சுபவி போன்ற ஆட்கள் நான் ஜிடி நாயுடுவை விஞ்ஞானியாக பார்க்கிறேன், இவர்கள் தான் சாதியவாதியாக பார்க்கிறார் சொன்னார்ல. ஏன் எங்க தேவர் திருமணரை நீ ஏன் சாதியா பார்க்குற? அவன் தேசிய தலைவனா பாரு. கப்பலோட்டிய சிதம்பரத்தை நீ ஏன் பிள்ளைமார் சங்க தலைவரை பார்க்குற? அவன் தேசியவாதியை பாரு. பாரதியாரையா நீ ஏன் பாப்பானா பார்க்குற? நான் எல்லா சமூகத்துல இருந்த தலைவர் பெருமக்கள் சொல்றேன். அவங்க யாரும் அந்த சமூகத்துக்கு பாடுவல, அவர்களே சாதியவாதியாக சித்தரிச்சது நீங்க, புரியுதுங்களா? சமூக கட்டமைப்புல யாரும் பிற சாதியின் மீது வெறுப்பு வேணாம்.
உன் சாதி பெருமை பேசிக்க, அதுக்காக இன்னொரு சாதியை இழிவாக பார்க்கக்கூடிய மனநிலை தேவையற்றதுங்கிற கருத்து நான் சொல்லுவேன். வன்மை வேணாம், எல்லாரும் சேர்ந்து தான் நிற்கணும். ஒரு சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரு அரிசி சாப்பிட்றோம்னா அதில் எவ்வளோ பேருடைய பங்களிப்பு இருக்குது சார்? டைரெக்டாக அதுவே அரிசி வந்துருதானே? ஒருத்தன் உழவு ஓட்டணும், ஒருத்தன் நாற்று நடணும், ஒருத்தன் களை பறிக்கணும், ஒருத்தன் அறுவை பண்ணணும், ஒருத்தன் அரிசி ஆக்கணும், எவ்வளோ பேருடைய உழைப்பு இருக்குது. அது மாதிரி தான் அந்த சமூகத்துக்கு எல்லா சமூகங்களுடைய பங்களிப்பு தேவை. ஆனால் சாதி பிற சாதியின் மீது வெறுப்பு இல்லாத தன்மை வேண்டும். ஆனால் சாதி கட்டமைப்பு என்பது வேண்டும் வேண்டும் வேண்டும். இப்போ ஆர்எஸ்எஸ்னால இங்க ஒரு தவறான பார்வை இருக்கு சார். அதாவது இவங்க வந்து மதவாதிகள்னு. ஆனா நான் முருகர் மாநாட்டுக்கு போற பாக்கியம் எனக்கு இருந்தது மதுரையில. அங்க போனப்போ அங்க நிறைய விஷயங்கள் பேசினாலும் அங்க ஒருத்தர் முக்கியமா ஒரு விஷயம் சொன்னாரு. அதாவது உங்களோட ஊர்கள்ல இருக்கிற கோயில்ல, ஏன்னா பெரிய கோயில் விட்டுருங்க, இப்போ திருநெல்வேலி நெல்லையப்புரம், தென்காசியோ, மதுரை மீனாட்சி அம்மனா யார் வேணா போகலாம். உங்களோட ஊர்ல இருக்கிற ஊர் கோயில்களுக்குள்ள பட்டியலின மக்களை நீங்க கூட்டு போகணும் அப்படின்ற ஒரு நல்ல அறிவுரை. அதாவது மக்களை ஜாதி ரீதியா பிளவுகளை ஏற்றத்தாழ்வுகளை களையிற மாதிரியான நிறைய அறிவுரைகள் அங்க வழங்கப்படுது. இது நம்ம ஜாதியை ஒழிக்கிறேன்னு சொல்ற எந்த கட்சியாலையும் வழங்கப்படாத ஒரு அறிவுரை. ஆனா அந்த இயக்கத்துக்கு சமூகம் வந்து ஒரு தவறான ஒரு பார்வையை வச்சிருக்குது சார். ஆமா, அப்படிதான் வைப்பான். ஆர்எஸ்எஸ் என்கின்ற இயக்கத்தில் நாங்கள் வளர்ந்தவங்க தான். நீங்கள் சொல்லக்கூடிய போன்ற சாதிய எண்ணமற்று இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடிய நபர்கள் தான் நம்ம. இப்போ ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திரம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஒவ்வொரு பட்டியல் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு போய் திருக்குளத்தார் திருப்பாத வழிபாடுன்னு சொல்லி அந்த பட்டியல் மக்களுடைய பாத பூஜை செஞ்சவர் ரவிக்குமார். இப்போ நான் திருப்பரங்குன்றம் விஷயம் எடுத்த பொழுது என்னை ஒரு சாதியவாதியாக சித்தரிக்கிறதுக்கு ஒரு பெருமுயற்சி இந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தப்புறத்தில் ஒரு நபரை வச்சு முயற்சி பண்ணாங்க. ராம ரவிக்குமார் என்பவன் ஒரு சமூகத்துக்கான ஆள், சாதிக்கான ஆள், எங்களை வந்து அந்த கோவிலுக்குள்ள அனுமதிக்கலை அப்படின்னு சொல்லி என்னை வந்து டைவர்ஸ் பேராயுதம் அதை பண்ணாங்க. நான் வந்து அவங்க மேலே ஒரு வழக்கு தொடுக்க போகிறேன். உத்தப்புறம் விஷயத்தில் அந்த பட்டியல் மக்களை கோயிலுக்குள்ளே கூட்டு போய் பூசை பண்ண வச்சது நம்ம. எல்லா ஆதாரங்களும் இருக்குது. அந்த பேசிய நபர் யாருன்னு எனக்கு தெரியும். வேண்டுமென்று இந்த ஒருத்தன் கிருபா மோகன் ஒரு நபர் இந்த இதில் கரிகாலன்கிற பேரில் உழவுவான். அவனை பற்றி முழுமையான நான் அம்பலப்படுத்தியிருக்கேன். அவன் யார், அவன் பின்னணி என்னன்னு. இதில் வந்து திருப்பூர் விஷயம் ரவிக்குமார் வந்து ஒரு சாதி, இந்த சாதிக்காக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது முழுக்க தவறானது. நான் அது சட்ட ரீதியாகவும் சில விஷயம் அதை முன்னெடுக்க போகிறேன். அதனால் அதை பற்றி கவலைப்படலை. அன்னைக்கு எங்கள் சமூகத்தை சார்ந்தவர்கள் எங்களை விமர்சித்தாங்க. இவன் இன்னாருக்கு பிறந்தானு எங்களை திட்டினாங்க. நான் சமமாக எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் செய்வது பொது வேலை. இன்னொன்று, எல்லா சமூக மக்களுக்கும் கோவில்கள் இருக்குது. இப்போ உங்கள் சமூகம் உதாரணத்துக்கு ஏதோ ஒரு சமூகம், நம்ம பகுதியில் கோவில் இல்லைன்னா இஷ்யூ கிடையாது. ஆனால் இன்னொருத்தங்க வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல போய் நான் வம்புக்கு அரசியல் படுத்துறதுக்காக, அரசியல் லாபத்துக்காக நீங்கள் இப்போ பஞ்சாயத்து பண்ணும்போது தான் பிரச்சனை உருவாகுது. இன்னொன்று, ரெகுலராக நீ கோயிலுக்கு போகிறவனு கிடையாது, சும்மாவது வம்புக்கு கேட்டால் நாங்கள் வந்து இந்த சமூகங்கிறதால எங்களை புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய பல இடங்களில் அது சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. இந்த தீர்த்து வைக்க இப்போ அரசாங்கம் தானே சரி செய்யணும். இன்னொன்று, அரசாங்கமே பாகுபடுத்துது. இப்போ பக்தி தீண்டாமல் கோவிலில் இருக்குன்னு நான் குற்றம் சொல்கிறேன். ஏழை பணக்காரன் தீண்டாமல் இருக்குன்னு நான் சொல்கிறேன். 100 ரூபா பக்தன் வேறு, 50 ரூபா பக்தன் வேறு, சாதா பக்தன் வேறு, அரசியல்வாதி பக்தன் வேறு, இப்போ தொழிலதிபர் பக்தன் வேறு தீண்டாமல் இருக்கா இல்லையா? நாங்கள் சமூகத்தில் நீங்கள் மாற வேண்டியது மனிதர்களும் மனிதனுடைய எண்ணங்களும் தானே ஒழிய எங்கேயும் தீண்டாமல் இல்லை. நீ கோவிலில் தீண்டாமல் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய ஆட்கள் நான் வந்து வம்புக்குன்னு கேட்குறேன், கோச்சிக்கூடாது. சாரா கடையில் தீண்டாமல் இருக்கா? இதை சொல்லுங்கள், என்ன சொல்லுங்கள். அங்கே கூட்டணி உருவாகுது இல்லை? நான் இது வந்து உதாரணம் தவறு தான். அப்போ உங்களுக்கு குடிக்கிற இடத்துல ஒன்றும் தோஷம் இல்லை, வேறுபாடு இல்லை. கும்பிடுற இடத்துல வேறுபாடா? ரெண்டையும் நான் ஒன்றா ஒப்பிடலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இது முழுக்க முழுக்க அரசியல்படுத்துறதுக்கு ஒரு சில சுயநலவாதிகளால் திசை திருப்பக்கூடிய வேலை தான் இது. புரியுதுங்களா? சமூக கட்டமைப்பில் மாற்றங்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. மாற்றத்தை நோக்கி தான் நம்மளும் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம படிக்கக்கூடிய சூழலில் இப்போ சாதிகளே வேணான்னு சொல்கிறாங்க அரசாங்கம். நான் மதிக்கிறேன் சார். தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை மனிதத்தன்மையற்ற செயல். பாடநூல் கழகத்தில் இருக்குது, புஸ்தகத்தில் ஃபஸ்ட்டு பேஜில். ஸ்கூலில் சேர்க்கும்போது ஏன் ஜாதி கேட்குற? அங்கேயே நீ எடு. தைரியம் இருக்கு அந்த அரசாங்கத்துக்கு? சாதிவாரி கணக்கெடுப்பதுக்கு நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும் பெரும் சமூக தலைவர்கள், சாதி தலைவர்கள் மக்கள் பிரதிநிதிகளாக மாறி இருக்காங்கன்னா, சாதி தலைவனை பூரா சட்டமன்ற உறுப்பினராக, சாதி தலைவனை பூரா நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்குறதுக்கு காரணமாக இருந்தது திமுக. சமூகங்களுக்கு இடையே பிணக்கு உருவாக்கி சாதி கலவரங்கள் வந்த பொழுது பெயர் வைத்து பிரச்சனை உருவாக்கியது திமுக. 89 கலவரம், 91 கலவரம், 84 கலவரம். சொல்லுங்க. இன்னைக்கு ஒவ்வொரு சமுதாயமும் ஏன் ஜாதி இத்தனை ஓட்டு இருக்குங்கிறான்.
ஒரு கோடி ஓட்டு இருக்கு, 2 கோடி ஓட்டு இருக்கு, அரை கோடி ஓட்டு இருக்கு, 50 லட்சம் ஓட்டு இருக்கு. இவங்க சொல்ற கணக்கு பார்த்தா தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை 100 கோடி வரும். 100 கோடி வரும் நண்பரே. உண்மை அதுவா? கிடையாது. தீர்க்க வேண்டியது அடிப்படையில். நீங்க வந்து வேருக்கு தண்ணீர் விட்டுவிட்டு மேல கிளையிலிருந்து ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. திருத்தப்பட வேண்டியது, தீர்வு செய்ய வேண்டிய இடம் இது பள்ளிக்கூடம். நாளைக்கு இந்த சட்டம் போடுறது இந்த அரசாங்கம், பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிற எந்த பையனுக்கும் சாதி கேட்க மாட்டேன் சொல்லு. சாதி பார்த்து நான் சீட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லு. சாதி பார்த்து மாவட்ட செயலாளர் நியமிக்க மாட்டேன் சொல்லு. சாதி பார்த்து கட்சியில தலைவனை போட மாட்டேன் சொல்லு. விட்டுட்டு அப்பாவி மக்களை சாதி உணர்வு தூண்டி விட்டு கலவரம் ஆக்கி வரம்பு மாறும், வரலாறு மாறும், கை மாறினால்தான் வாழ்க்கை மாறுன்னு சொல்லி அவனை பூரா நீங்க சட்ட விரோதிகளை மாத்திட்டு உன்னுடைய அரசியல் சுயநலத்துக்கு, பதவி மோகத்துக்கு அவர்களை பலியாக்குறது தான் தப்பு நான் சொல்றேன். பதிவோட இறுதியான 2026 திருப்பரங்குன்றத்துல தீபத் திருநாள் எப்படி இருக்க போகுது, அது இல்லாம நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சாலும் அதையும் பதிவு பண்ணலாம். நிச்சயமாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படும். நீதிமன்ற உத்தரவுப்படி யார் தடுத்தாலும் அது நிற்க முடியாது, அது தடுக்க முடியாது. தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய இந்துக்கள் திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று ஆதரித்தவர்களுக்கு வாக்கு போடுங்கள். முருகனை கேவலமாக பேசியவர்களுக்கும், முருக வழிபாட்டை எதிர்த்தவர்களுக்கும், இந்து கோவில்களை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு பிற மத மக்களுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கும் ஓட்டு போடக்கூடாது. இந்து விரோதிகளை புறக்கணிப்போம், முருக விரோதிகளை புறக்கணிப்போம். இவன் வந்து சொல்றான் இப்போ ஒரு கட்சி என்னது தீய சக்தி, இது திமுக தீய சக்தி. இந்த விசில் அடிச்சான் பார்ட்டி டிவிக்கு தூய சக்தி, இன்னொன்று பராசக்தி. எங்களுக்கு எந்த சக்தியும் வேணாம், எங்களுக்கு தேவை இந்து சக்தி. இந்து சக்தி தான் தீர்வு கொடுக்கும். அதற்கு தீர்வுக்கு என்ன வழி தெரியுமா? ஆறுமுகசாமி தான் தீர்வு. ஆறுமுகசாமி என்னது? ஓட்டு பெட்டி 6 முகங்கள் இருக்கு. அந்த 6 முகத்துல நீ எந்த கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடு. இந்த திமுக கும்பலுக்கு, திராவிட கும்பலுக்கு, தீய சக்தி கூட்டணிக்கு, முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி கையெழுத்து போட்ட அந்த அங்கத்தினர்கள் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்து பக்தனுடைய கடமை. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு அவனையே ஏமாத்துது திமுக. பெரும்பான்மை மக்களுடைய கோவிலை வைத்துக்கொண்டு பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுக்கும் உரிமைக்கும் எதிராக இருக்குது திமுக. இந்த திமுக என்கின்ற தீய சக்தி இல்லாத ஒரு நல்ல திருநாடாக தமிழ்நாடு மாறுவதற்கு பழனிசாமி தலைமையில் முருக கடவுளுடைய ஆசி பெற்ற அந்த ஆட்சி அமைய வேண்டும். அதற்கு நாங்களும் ஒரு கருவியாக இருப்போம். திமுகவை தோற்கடிப்போம், தோலுரிப்போம், தேர்தலில் வெற்றி பெறுவோம், நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஆனா கடுமையான வேலை சுமைகளுக்கு இடையில உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.